டைமிங் அப்படி ஒரு டைமிங்கு. அருள் கிடச்சிருச்சு நண்பர்களே. நம்ம ஆசையை நம்ம நிறைவேற்றிக்கலாம், வேறு எவன்டா நிறைவேற்றுவான்? போய் நிறைவேற்றுங்கடா உங்கள் ஆசையை. நண்பர்களை, நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோன்னா, ஊருக்கு போய் பொங்கல் காசு வாங்கிட்டு போகிறோம். போயிட்டு வருவோமா? லெட்ஸ் ஸ்டார்ட். உங்ககிட்ட பேசுகிற அவசரத்தில் ஹெல்மெட்டே மறந்துட்டு போய் ஹெல்மெட் எடுத்துருவோம். லெட்ஸ் ஸ்டார்ட் ஒன்ஸ் அகைன். என்ன இதெல்லாம்? எஜமான் நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. ஸ்டைல் பண்ணலான்னு பார்த்தா கண்ணு முடியுது. சிறிய உணவு இடைவேளை. நேரம் அதிகாலை 9 மணி ஆகுது. இன்னும் ஜில்லுன்னு தான் இருக்குது. நம்ம ஒன்றும் ஏதோ வின்டர் பிளேஸ்லாம் நோக்கி போகல, ஏதாவது குளிர் பிரதேசத்தை நோக்கிலாம் போகல. என் ஊரை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஆனால் போகிற வழியிலேயே செம ஜில்லுன்னு இருக்குது. ரோடு வேறு சூப்பராக போட்டிருக்காங்க. நல்லா காலியாக செம வைப்பாக. வேலை பார்த்தீங்களா? வானத்தை வேறு லெவலில் இருக்குது. கோல்டாக இருந்தாலும் நல்லாயிருக்கு. இது ஓகே. அந்த கிளைமேட்டில் அப்படியே லைட்டாக நின்றுட்டு சும்மா அப்படியே சீனரிஸை ரசிச்சுட்டு சீனரிஸ் மூக்கு கோளாறாக இருக்கிறதுனால இங்கிலீஷ் கோளாறாக தான் வரும். வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கண்டுபிடிக்கக்கூடாது. ஓகேவா? கண்டினியூ பண்ணுவோமா? அது ஓகே. ஊருக்கு இருக்கட்டும். நடுவில் கொஞ்ச நேரம் வீடியோ கட்டாக இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப நேரமாக நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தது. ஒரு ரோடு, அந்த ரோடே கட்டாயிடுச்சு. ஃபுல்லாக ரோடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. படத்தில் மஸ்டாப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்ற மாதிரி. நான் வந்தப்போ மஸ்டாப் ரோடு நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ரோடே இல்லை. ரோட்டில் வீடியோ தான் எடுக்க சொல்லிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் எடுக்க முடியல. இருந்தாலும் வேறு வழி இல்லை, எடுத்துக்கிட்டு இருக்கேன். போவோம். வந்துவிட்டோம். எங்கள் ஊர் மலை கோயில் தெரிகிறதா? இது தெரியுதுன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஊரை நெருங்கிட்டோம். இன்னும் 10-15 நிமிஷத்தில் ஊருக்கு போயிடும்னு அர்த்தம். அப்படியே கண்டினியூ பண்ணுவோமா? எங்கள் ஊரில் இருக்க கோயில் டைமிங் அப்படி ஒரு டைமிங்கு. வந்த உடனே எங்கள் ஊர் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியோட தரிசனம் கிடச்சிது. ஒரே ஃபுல் வைப்ரேஷன் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே எங்கள் ஊர் கோயிலை சுற்றி பார்க்கலாமா? இந்த கல்வெட்டு சொல்கிற கதை என்னென்னா, விஷ்ணு நரசிம்மாவதாரம் எடுத்து இறைஞனை போட்டு தள்ளதுக்கப்புறம் அவர் எப்படி சாந்த நிலையை அடைஞ்சார் அப்படின்றத 3 ஸ்டேஜஸாக பிரித்து ஒரே தூணில் வடிவமைச்சிருக்காங்க. எப்படி அருமையாக இருக்கா? 1000 ஊருக்கு போனாலும் நம்ம சொந்த ஊருக்கு வர சந்தோஷம் வருமா? வராது. இப்போ இன்னொரு மேட்ரு காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி ஒரு டிவைன் ஃப்ரெண்ட்ஷிப்பை உங்களால் பார்த்துருக்க முடியாத நண்பர்களே. 2 நண்பர்கள், வயதான நண்பர்கள் கோயிலுக்கு வந்து டிவைனாக வைப் பண்ணிட்டு போகிறாங்க. இது என்ன மேட்ருனா, நம்ம சாமி படுத்த நிலையில் இருப்பாப்புல, அவரோட காலை அமைக்க விட்டுட்டு தொட்டு கும்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க.
எனக்கு எப்பவுமே வேணும். ஆறுகள் கிடச்சிருச்சு நண்பர்களே. ஸ்ட்ரைட்டாக பூ அவர்கிட்ட இருந்தே கீழே வந்துருச்சு. வந்தால் துளசியை தான் பிரசாதமாக கொடுப்பாங்க, சாப்பிடுவோம். குட் ஃபார் ஹெல்த் அண்ட் வைப்ரேஷன். இது கொஞ்சம் நல்ல பெரிய கோயில், நல்லா சுற்றி காட்டலாம். ஆனால் இப்போ நான் வந்து பொங்கல் காசு வாங்க போகிற அருகில் இருக்கிறதுனால உடனடியாக கிளம்பணும். போயிட்டு வரேன். அங்கேருந்து அப்படியே கிளம்பி இருக்கிற கூட்டத்தெல்லாம் தாண்டி அடித்து பிடிச்சி பொங்கல் காசை வாங்கினதுக்கப்புறம் காசு வாங்கின கையோட நேராக எங்கள் ஊர் தயாலன்ஸ் காஃபி கடைக்கு தான் வந்தேனே. ஏன்னா என் சைல்டுஹுட்டில் ஒரு பார்ட் இந்த கடையில் அடங்கியிருக்கு. டெய்லி எங்களோட காலை வந்து இந்த கடை காஃபி தூளோட தான் ஸ்டார்ட் ஆகும். காஃபி கொட்டையை சூடாக அரைச்சி பவுடராக்கி நம்ம கண்ணு முன்னாடியே கவரில் போட்டு கொடுப்பாங்க. அப்படியே ஒரு சைல்ட்ஹுட் மெமரியை மறுபடியும் பிரிங் பேக் பண்ண மாதிரி இருந்துச்சு. காஃபி தூளை கையில் வாங்கின கையோட நம்ம ஊருக்கு ஒரு டாட்டா பையை சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சு நம்ம இப்போது ரிட்டன் சென்னை கிளம்பிட்டோம். ஆனால் எனக்கு இப்போது ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்குது. எனக்கு பின்னாடி ஒரு தெரியுது இல்லை, நீட்டாக ஒரு மரங்கள், அதுக்கு நடுவில் போய் நின்று வானத்தை பார்க்கணுன்னு ஆசை. இது என்னடா உனக்கு அல்பாசைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்க தோணும். அல்பாசையாக இருந்தாலும் இது ஏன் ஆசை. வாங்க போய் பார்க்கலாம். வந்தாச்சு வந்தாச்சே வந்தாச்சே. இப்போ அதை வைட் ஆங்கிள் கீழே இருந்து பார்ப்போம். நம்ம ஆசையை நம்ம நிறைவேற்றிக்கலாம், வேறு எவனா நிறைவேற்றுவான்? போய் நிறைவேற்றுங்கடா உங்கள் ஆசையை. சோலோவாக எங்கன்னா போய் சுற்றுறது வெறுப்படிக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குது. அதுவும் சோலோவாக போயிட்டு நம்ம ஊரை போய் சுற்றி பார்த்துட்டு வர்றது. இருந்தால் நம்ம பிறந்து வளர்ந்துருந்தாலும் நம்ம ஊரை போய் நம்மளே பார்க்குறது வந்து ஒரு நாஸ்டாலஜிக் மெமரிஸை தூண்டுது. ஆனால் கடவுள் புண்ணியத்தில் இன்றைக்கி வெயிலே இல்லை, ஃபுல்லாக சில் கிளைமேட்டில் அப்படியே போயிட்டு அப்படியே வந்துட்டேன். அதனால இது ரொம்ப நல்லா இருக்குது. இன்கேஸ் வெயில் இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். எட் வெயில் இருந்தாலும் மழை இருந்தாலும் எது இருந்தாலும் நீங்கள் பண்ணணும்னு நினச்சதை பிடிச்சி பண்ணிங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா பண்ணலாம். யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் டு டூ. ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் டூ. நானும் போய் டூ பண்ணுறேன். போமா விட்றா வண்டியை சென்னைக்கு.